காலத்தில் கூட தந்தை அவர்கள் நீதிபதியாக கடமையாற்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் அவர் மேற்கொண்ட முயற்சிகள், அவரின் அந்த காலப்பகுதியில் அவர் வெளியிட்ட தகவல்கள் என்ன? என்னுடைய தந்தையார் சிவகுரு ஆறுமம் இளைய தம்பி ஏகனான், எஸ்ஐ ஏகனான் என்று சொல்லப்படுபவர். யாழ்ப்பாணம் நான் நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு பிற்பாடு சாவச்சேரி கைப்பற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் முழுமையாக கைப்பற்றப்பட்ட பிறகு அம்மையார் சந்திரிகா அவர்களால் இங்கே ஒரு நிர்வாகம் சட்ட ரீதியாக நிர்வாகம் இடம்பெறுவதை காட்டுவதற்காக நீதித்துறை இயல்பாக இயங்குகின்ற அடிப்படையிலே என்னுடைய தந்தையாருக்கு மும்மொழிகளும் மிகவும் பரிச்சயமானது. குறிப்பாக சட்டத்துறையிலே அவரை அறிந்தவர்கள் சிங்கள மொழியிலே எழுத, வாசிக்க, பேச அவரை போன்ற, என்னுடைய தந்தையார் என்று நான் அவரை குறிப்பிட விரும்பவில்லை இந்த இடத்தில். ஏனென்றால் அத்தகைய அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த ஆளுமையுடையவர் சிங்களத்திலே, மும்மொழிகளிலும். அந்த சிங்களம்தான் அவரை உயிர் காத்தது. அவர் முதலாவது நியமனமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் மாவட்ட மேலதிக மாவட்ட நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார். நான் நினைக்கின்றேன் 1997ஆம் ஆண்டு. அவர் ஓய்வு பெற்றது 2003ஆம் ஆண்டு. அவர் யாழ்ப்பாணத்திலே சாவகச்சேரி, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே மாவட்ட நீதிபதியாகவும் சிரேஷ்ட சட்டத்தரணியாகவும் பலரும் சட்டத்துறையில் இருப்பவர்களும் பொதுமக்களும் யாவரும் அறிந்திருப்பார்கள். என்னுடைய தந்தையார் என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. அவர் மிகவும் கண்ணியமானவர். அவரை பார்க்கின்ற போது சாதுவானவராகத்தான் இருப்பார். அதாவது பொதுவாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற மனிதர்கள், அவர் நயனாதிவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர், மிகவும் கடவுள் பக்தியானவர். அவர் ஒன்றை அடிக்கடி சொல்லுவார், மரணம் என்பது வருவதற்காக நாங்கள் நீதிக்கு பயப்படக்கூடாது. அடிக்கடி சொல்லுவார். அவரை நோக்கினால் ஒரு புறத்திலே அவருடைய மகன் ஈழ விடுதலை போராட்டத்துக்காக மருத்துவபீட மாணவனாக தெரிவு செய்யப்பட்டு விடுதலை போராட்டத்திலே மரணித்திருக்கிறார். மறுபுறத்திலே அவர் நீதித்துறையிலே தொழிற்படுகின்றார். இத்தகைய அடிப்படையில் தான் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டு அங்கே சிங்களம் தெரிந்தவர்கள் தேவைப்படுகின்ற அடிப்படையிலே என்னுடைய தந்தையார் திரு ஏகநாதன் அவர்கள் இடமாற்றப்படுகிறார். அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே மக்கள் நாளாந்த வாழ்க்கையிலே மிக அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே சில சம்பவங்களின் அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் ஒரு பிரதான ஒரு இராணுவ அதிகாரி கிளைமோர் தாக்குதலில் இறக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய முகங்களை காட்ட வலிக்கிட்டார்கள். அவர்களும் அவர்களோடு ஒத்து இயங்க வேண்டிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் இன்று வரை ஜனநாயகத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் மக்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் அவர்களை குறித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அன்று அதன் எதிரொலியாக பல படுகொலைகள் இடம்பெற்றது. அதன் ஒரு அங்கம் பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. மிருசுவிலில், செம்மணியில் இன்று அகழ்ந்தெடுக்கின்றார்கள். அந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலே முதலாக நீங்கள் பல பதிவுகளை நீங்கள் இன்று தானே தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் ஆராய முடியும். நான் பொய் சொல்லுகின்றேனா உண்மை சொல்லுகின்றேனா என்ற அடிப்படையில். அப்பொழுது நான் கல்விக்காக நான் லண்டனில் இருந்தேன். அப்பா தயவு செய்து இங்கு வந்து விடுங்கள். அப்பாவுக்கு பல மிரட்டல்கள் இருந்தன. அந்த அடிப்படையில் அப்பா சொன்ன ஒரே ஒரு வசனம், நான் இறப்பேனாகும் இந்த மண்ணிலே தான் தம்பி இறப்பேன், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் நீதித்துறையில் என் மனச்சாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நான் செய்வேன். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலே அப்பா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் சில விடயங்களை அப்பா, அதாவது யாழ் மாவட்ட நீதிபதி கூறியிருந்ததாக சில கருத்துக்களை கூறியிருந்தார். அப்பா அதனை மறுத்திருந்தார். அந்த அடிப்படையில் சில பிரச்சனைகள் எழுந்திருந்தன. அதாவது அப்பா ஒரு விடயத்தை கூறினார், அன்று மழைக்காலங்கள் அடிப்படையிலே அந்த சாட்சியங்கள் சிலது மறைக்கப்படலாம் அல்லது அது அழிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே தூய்மையான நேர்மையான பக்கச்சார்பற்ற ஒரு மண் பரிசோதனை, அதாவது சர்வதேச அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒன்றை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஈட்டிலே இடம்பெற்றது கல்லணை பல்கலைக்கழகத்தின் சாயில் இன்ஸ்பெக்டர்ஸ் இன்று தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இன்று அனுர அரசாங்கத்தின் ஆட்சியிலே தோண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் ஸ்கோர் போல எங்களுடைய உயிர், எங்கள் தமிழ் அப்பாவி குழந்தைகள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி சகோதர இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள் பலர் என்பு தொகுதிகளாக இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் பூசி மறைத்து விடுவார்கள். இதுதானே இலங்கை அரசாங்கத்தின் தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் தொடர்பாக நீதி விசாரணைகள் எவ்வாறு இருக்கும் என்றதில் நாங்கள் நியாயமான சந்தேகத்தை கொள்கிறோம். இன்று சட்டவாட்சி எவ்வாறு இருக்கிறது? ஒரு சட்டவாட்சி இன அடிப்படையில் இருக்க வேண்டுமா, ஒரு மனிதன் அடிப்படையில் இருக்க வேண்டுமா? இன்று செம்மணி புதைகுழி விடயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். தன்னாலான இயன்றவரை அவர் போராடினார். அவருக்கு சில நீதி சேவை ஆணைக்குழுவின் முன்பாக சில விடயங்கள் அவர் சொல்ல வேண்டியிருந்தது. அவர் சிங்களத்திலே பதிவு சொன்னார், ஆங்கிலத்தில் பதிவு சொல்லவில்லை. புரிய வேண்டிய பாசையில் சிங்களத்திலே எழுத்திலே பதிவு சொன்னார். ஆனால் அவருக்கு பல இடமாற்றங்கள். அவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக வந்திருக்க வேண்டியவர், ஏன் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்லப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிபதியாக வந்து அவர் யாருடைய தயவையும் கெஞ்சி எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் ஈட்டிலே மாவட்ட நீதிபதியாக, ஒரு மனச்சாட்சியுள்ள நீதிபதியாக, ஒரு மண்ணின் மைந்தனாக, ஒரு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாமானியனாக, எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடிய மனிதனாக மடிந்தார். 2022 ஜூன் 28 அவர் தன் இயற்கை எய்தினார். அவரை நான் ஒரு முறை கேட்டேன். அவருடைய மரண இதில் அன்று வந்திருந்தவர்கள் பல அரசியல் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அப்பா, எல்லாரும் அரசியலில் பங்கு பற்றினோம், நீங்கள் அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார், தம்பி என்னால் பொய் சொல்ல இயலாது, நடிக்க இயலாது. அது இன்று என் மனச்சாட்சியிலேருந்து எதிரொலித்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் சற்று முன் சில நேர்காணலிலே சில விடயங்களை சுட்டி காட்டுவதற்கு அந்த அடிப்படையில் தான் எனக்கு தார்மீகமான அந்த எண்ணம் வந்து இந்த நேர்காணலில் நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். செம்மணி எத்தகைய உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது, அதற்கு நீதி கிடைக்குமா? இன்று எங்கள் எத்தனை உயிர்களை நாங்கள் பலி கொடுத்திருக்கின்றோம். அதுவும் யாழ்ப்பாணம் பூரணமாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த வேளையிலே சிவில் நிர்வாகம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, வெளியுலகத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற வேளையிலே இத்தகைய உயிர்கள் பலி கொண்டிருக்கின்றதென்றால் யாராலே? அந்த இராணுவ சிப்பாய் அந்த குறிக்கப்பட்ட இடத்தை சுட்டி விட்டால் இன்று இவ்வளவு இது தெரிந்திருக்குமா? எத்தனை உயிர்கள்? இன்று இராணுவத்தோடு ஒட்டி உறவாடிய சில ஒட்டுக்குழுக்கள் இன்று ஜனநாயக விழுமியங்கள் பேசி மக்கள் இவர்களுக்கும் எங்கள் தமிழ் மக்களில் பல பேர் வாக்களிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்களே. சலுகை அரசியல். உயிர்களை எண்ணி பாருங்கள். விலை மதிக்க முடியாத உயிர்களை நாங்கள் யார் காரணத்தின் பால் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து இனியாவது நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் திறமையற்றவர்களாக இன்று இருக்கிற திறமையானவர்கள் தகுதியற்ற தருதலைகளுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகிறார்கள். திறமையானவர்கள் தகுதியற்ற தலைவர்களுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமை இன்று தமிழ் தலைமைகளாக இடம்பெறுகின்றது. இன்று அடுத்த தலைமுறை தலைவர்களாக வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய வலிகள், வேதனைகள், வடுக்கள் தாங்கிய அந்த எண்ணங்களை நாங்கள் வக்கிரமாக எண்ண வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு இவ்வளவு அநீதிகள், அநியாயங்கள், சட்ட ஆட்சி எங்களுக்கு ஒரு புறமாகவும் பிரிதொரு இனத்துக்கு இன்னொரு புறமாக இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையில் எல்லோரும் நாங்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து நாங்கள் ஒரு சமுதாய அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. நீங்கள் யாரும் தலைவர்களாக இருந்துக்கிட்டு போங்கள், எங்களுக்கு கதிரை கனவுகளோ தேர்தல் ஆசைகளோ இல்லை. ஆனால் இவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு சமாந்தரமான ஒரு சக்தி ஒன்று தமிழர்கள் பரப்பிலே வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா.